வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனை கொன்று மனைவியை கற்பழிச்சு கொன்று 2 வயசு குழந்தைய தரையிலே அடிச்சு கொன்ன ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்குங்க. ஏன் நடந்தது, எங்க நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை வந்தாரும் வாழ வைக்கும் சென்னை. சென்னையில் தாங்க இந்த கொலை நடந்திருக்கு. சென்னை அடையாறு இந்திரா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூல ஒரு 4 நாள் முன்னாடி கோணிப்பையில ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஓரம் போன மக்கள்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸை நானே ஒரு இதுல பார்த்துருந்தேங்க, ஒரு பேப்பர்ல பார்த்துருந்தேன். ஒரு ஆண் சாலை கிடைக்குன்னா அது சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அப்போ பார்த்தா இது பெரிய பிரச்சனை போல இருக்கு. சரி வாங்க நம்ம விஷயத்துக்கு வந்துடும். போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க. போலீஸ் பார்த்து அந்த சாக்கு மூட்டி அவுத்துருக்காங்க. அவுத்து பார்த்தா அதுல ஒரு ஆண் சடலம் இருந்திருக்கு. அந்த ஆண் சடலத்தை பார்க்கும்போது அவன் நம்ம ஊருக்காரர்கள் வட மாநிலத்தை ஆள் உடனே என்ன பண்ணிருக்காங்க, அந்த சடலத்தை போஸ்ட்மார்ட்டம், அதாவது ராய்பேட்டில் இருக்கிற பிரேத பரிசோதனைக்கு அமுச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தனிப்பட அமைச்சு தேடும் போது இந்த மூட்டையை யாரு எங்க எடுத்துட்டு போட்டா அப்படின்னு பார்க்கும்போது சிசிடிவில பார்த்துருக்காங்க. ஒரு 2 பேர் பைக்ல எடுத்துட்டு இந்த மூட்டையை இங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அவன் கிட்ட எதனா ப்ரூஃப் எதனா இருக்கான்னு தேடி பார்த்துருக்காங்க. அப்போ அவனோட பாக்கெட்ல ஒரு சின்ன துண்டுச்சீட்டு கிடைச்சிருக்கு. அந்த துண்டுச்சீட்டுல அவன் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவன் அப்படின்னும், பேர் கௌரவ்குமார், வயசு 24, தரமணியில இருக்கிற ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல செக்யூரிட்டியா வேலை செய்யறான்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. உடனே என்ன பண்ணாங்க போலீஸ், அந்த சிசிடிவில பைக் பார்த்தாங்கல்ல, அந்த பைக்கோட நம்பர் வச்சு இந்த பைக் யாருன்னு விசாரிக்கும் போது 2 பேர் கிடைச்சிருக்காங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில் அவங்க தான். அவங்கள பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சவொன்னே பல திடுக்கிடும் தகவலாம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோன்னா போலீஸாரே அறந்து போயிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா நாங்க அவனை மட்டும் கொல்லல, அவன் மனைவியை கொண்டு இருக்கோம், அவன் குழந்தையும் கொண்டு இருக்கோம் அப்படின்னு போலீஸ்க்கு ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. என்னடா பண்ணீங்க, எங்கடா போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயா இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த குழந்தைய போட்டிருக்கோம். அதாவது அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மத்திய கைலாஷ் அந்த இடத்துல கூவாடு ஊடுது, அங்க போட்டிருக்காங்க. அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பெரிய அதான் பெருங்குடி குப்பமேடு இருக்கு, அதுல அந்த பெண்ணோட சடலத்தையும் நாங்கள் வீசியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கூட நேரத்தை மீட் பண்ணுவோம், அந்த குழந்தைய காப்பாற்றணும்ல, அதுக்காக அங்கே போய் தீயணைப்புத்துறை உதவியோட தேடி இருக்காங்க. ஆனா குழந்தை பிணமா தாங்க அந்த குழந்தைய மீட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த பெண்ணோட உடலை ஒரு 3 மணி நேரமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா பெண்ணோட உடல் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, போலீஸ் விசாரணை தொடங்குறாரு. விசாரணை தொடங்கும் போது அவனுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கௌரவ்குமார் அவர் பீகார்ல இருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்காரு. பாலிடெக்னிக்ல செக்யூரிட்டி வேலை கிடைச்சிருக்கு. அவரோட மனைவி, அவரோட குழந்தைங்க அங்கதான் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 1.5 மாசம் ஆகுது. அந்த இடத்துல அவங்க மட்டும் இல்லைங்க, அங்கங்க கட்டிட வேலையும் நிறைய நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு கும்பலா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட இடத்துல இவங்களும் அந்த கட்டிட வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த 1.5 மாசத்துல என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்கிற ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, கௌரவ்குமாரோட மனைவிக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்காங்க. இதுவும் நடந்திருக்கு. இதே மாதிரிதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிருக்காங்கன்னா, கௌரவோட மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. அதை அப்போ கௌரவ்குமார் பார்த்திருக்காரு. அவர் தட்டி கேட்கவே அங்க இருந்து அந்த கும்பல் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இரும்பு ராடால எடுத்து அவர் அடிச்சிருக்காங்க. அடிச்சதுல அவர் அங்கேயே இறந்துட்டு இருக்காரு. உடனே என்ன பண்ணிருக்கானுங்க, மனைவியை கற்பழிச்சு கொலை பண்ணி அதுக்கப்புறம் அந்த 2 வயசு குழந்தைய தரையிலேயே அடிச்சு கொண்டு எடுத்துட்டு மனைவியை பெருங்குடியில இருக்கிற குப்பைமேட்லயும் குழந்தைய மத்திய கைலாசம் இருக்கிற கூவாத்துலயும் போட்டுட்டு இருக்கானுங்க. இது முழுக்க முழுக்க செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வட மாநிலத்தில் ஆளுங்க. இவங்க 3 பேர் இல்லைங்க, இவங்க 3 பேரோட இன்னொரு 9 பேரையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் பிடிச்சாங்க, அவங்க மூலியமா ஒரு பேரை பிடிச்சிருக்காங்க, ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 பேர் அவங்க விசாரணை வளையத்துல இருக்காங்க. 3 மணி நேரமா அந்த பெண்ணோட உடல் தேடிட்டு இருக்காங்க. ஆனா கிடைக்கலங்க. அந்த பெண்ணோட உடல் கிடைச்சாதான் அதுக்கப்புறம் அவங்களை இன்னும் விசாரிச்சாதான் இன்னும் மேலும் நிறைய தகவல்கள் தெரிய வரும். நான் கூட இந்த கொலை ஒரு 3 பேர் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா தான் தெரியுது முதல்ல 2 பேர் பிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒருத்தனை பிடிச்சி 3 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஒரு 9 பேரை பிடிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர், 9, 10, 12 பேர் கிட்ட இந்த போலீஸோட விசாரணை வளையத்துக்குள்ள அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேல அவங்கள விசாரிச்சாதான் ஏன் இந்த கொலை நடந்தது, அதாவது எதனா முன்விரோதமா இல்லைன்னா பாலியல் இச்சைக்காக நடந்ததா இல்ல போதையில பண்ணிட்டாங்களா அப்படின்ற விஷயம் இன்னும் போலீஸோட விசாரணை தான் தெரிய வரும். இதுல நம்ம பயப்படப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, சென்னையில் நடந்திருக்கு, அதுவும் சிட்டிக்குள்ள நடந்திருக்குங்க. இந்த கொலை நடந்த அந்த தரமணி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் கிடையாதுங்க, 45 ஏக்கருங்க. எப்படி சென்னை ஐஐடி அதே மாதிரிதான் இதுவும் ஒரு 45 ஏக்கருங்க. இது அதுக்குள்ளேயே ஒரு 17 ஏக்கர்ல பெண்களுக்கான பாலிடெக்னிக் காலேஜே இருக்குங்க. அது
அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் ஒரு 50-60 ஏக்கர் நிலம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவனுங்க இதுதான் முதல் தடவையா இல்லை ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இனிமேல் போலீஸோட விசாரணை தான் நிறைய தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொடூரமான கொலையை வந்து பற்றி பேசும்போது என்னடா இது, நம்மளா வந்து சினிமாவில் தான் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுலாம் சினிமா தான் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே நிஜத்துல நடக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கே ரொம்ப பயமா இருக்கு. என்னடா இது, நம்ம மனுஷங்க கூட தான் இருக்கோமா அப்படின்ட்டு. சென்னை பொறுத்தவரைக்கும் மந்தார வாழை சென்னை அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அதாவது சென்னை வந்து அன்னை மாதிரி யார் இருந்தாலும் இங்க வந்து அடைக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி நம்பிதான் வெளிமாநிலத்தில் இருக்கிற ஒருத்தன் இங்க வந்து வரான். எவ்வளவு கனவுகளோடு வந்திருப்பாங்க. அவன் அவனோட மனைவி, குழந்தை, ஒரு அழகான குடும்பம், இனிமேல் ஒரு வாழ்க்கையை வாழணும், இனிமேல் தான் வாழ்க்கை வந்து சந்தோஷமா வாழப்போற வாழ்க்கை வந்து அந்த வாழ்க்கையை அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல நம்ம நிற்கும். அந்த அந்த இடத்த நம்ம இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தாலே வந்து ரொம்ப பயமா இருக்கு. அதை சொன்ன படத்துலதான் இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். போலீஸ் வந்து இன்னும் தீவிரமா விசாரிப்பாங்க. விசாரிச்சு அவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது. அதாவது ஒரு பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்காக தண்டனை கொடுக்க அவன் திருந்தணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போது அடுத்தவன் பயப்படணும். ஐயோ இது மாதிரி பண்ணா இது மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்ற பயத்துல வந்து அவன் தப்ப நிறுத்தணும். ஏன்னா இவன் தப்ப நிறுத்ததுக்காக இல்ல, மற்றவனை வந்து இதை பார்த்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு அந்த பயத்துல வந்து அவனுக்கு தப்பு பண்றதை விடணும். அந்த மாதிரி வந்து பனிஷ்மெண்ட் கிடைச்சாதான் வந்து இந்த மாதிரி வந்து கொடூரமான சம்பவங்கள்லாம் ஒரு நினைவுக்கு வருங்க. ஏன்னா துபாய் அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த மாதிரி வந்து சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வந்து சம்பவங்கள் வந்து நடக்காம இருக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ரகுவரன். டாடா பை.